ஓகே கைஸ், நீங்க வந்து மொபைல் யூசராக இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் கூகுள் கொலாப் அப்படின்னு ஒரு சைட் இருக்குது. அந்த கூகுள் கொலாப்ன்ற சைட்டுக்கு போய் நீங்க வந்து உங்களோட மொபைல்ல வந்து பைத்தன் கோடை வந்து ரன் பண்ணி கொள்ளையிலும். சிம்பிளா ரன் பண்ணணும்னா நீங்க வந்து ரன் பண்ணி கொள்ளையிலும். ஒரு நியூ நோட் புக் கிரியேட் பண்ணிட்டு நீங்க கூகுள் கொலாப்ல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா நீங்க லொகின் ஆகவோ சைன் அப் ஆகவோ தேவையில்லை. டிரெக்டா வந்து உங்களுக்கு கோட் ரன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். பட் என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்றால் சின்ன ஒரு டிலே ஒன்று இருக்கும். மொபைலுக்கு கொஞ்சம் ஹெவியான ஒரு வெப்சைட். ஸோ இதுல போய் நீங்க பிரிண்ட் டபுள் கொட்டேஷனுக்குள்ள ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு ரன் பண்ணி பாருங்க. ரன் பண்றது எப்படி என்றால் இந்த குறியீடு. ஸோ இந்த இடத்த போய் நீங்க கிளிக் பண்ணீங்களா இருந்தால் உங்களுக்கு வந்து ரன் பண்ண இயலும். சின்ன ஒரு டிலே எடுக்கும். ஸோ அதுதான் இதுல இருக்கிற சின்ன ஒரு இஷ்யூ. மற்றபடி இதுல நீங்க வந்து தாராளமாக பைத்தன் கோட் எல்லாமே வந்து ரன் பண்ணி கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு அவுட்புட் ஒன்று வரும். ஸோ உங்களுக்கு புது கோட் ஏதாச்சும் நீங்க ரன் பண்ணணுமாக இருந்தால் இதை கிளிக் பண்ணிட்டு மற்ற லைனை நீங்க வந்து டைப் பண்ணி கொள்ளலாம். தட்ஸ் இட். ஸோ அப்படி இல்லை என்றால் நீங்க வந்து ஒரு புது டேப் ஓபன் பண்ணிட்டு ப்ரோக்ராம் இஸ் பைத்தன் அப்படின்ற சைட்டுக்கு போனீங்கன்னா ஸோ இப்படி ஒரு வெப்சைட் இருக்கும். ஸோ இந்த வெப்சைட்ல போயிட்டு ஸோ இதுலயும் நீங்க வந்து கோடை வந்து ரன் பண்ணி கொள்ளையிலும். மொபைலா இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த சைட் மட்டும் தான் காட்டும். ஸ்பேஸ் இல்லை தானே. ஸோ மெயின் டாட் பிஒய் என்ற சைட் மட்டும் தான் காட்டும். அவுட்புட் வந்து நீங்க ரன் பண்ண பிறகு அவுட்புட் விண்டோ வந்து ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகும். ஸோ நீங்க ஏற்கனவே இருந்த கோட ரன் பண்ணாலும் ஓகே. அப்படி இல்லைன்னா பிரிண்ட் டபுள் கொட்டேஷனுக்குள்ள ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு கொடுத்துட்டு இதுல நீங்க ரன் கொடுத்தீங்கன்னா ஸோ இதுல வந்து ஹலோ வேர்ல்ட் இங்கே அவுட்புட்ல பிரிண்ட் ஆகும். ஸோ இப்படின்னா உங்களுக்கு மொபைல்ல வந்து நீங்க வந்து பைத்தனை ரன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ மொபைல்லையும் கவர் ஆகிற மாதிரி தான் நம்மளோட கோர்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்க பயப்பட தேவையில்ல. ஸோ இது ரெண்டுல உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்குதோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கொள்ள இயலும். தென் வந்து விசுவல் ஸ்டுடியோ கோட் யூசர்ஸ் வந்து பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ விசுவல் ஸ்டுடியோ கோடை ஓப்பன் பண்ணிட்டு உங்களோட டிவைஸ்ல வந்து விசுவல் ஸ்டுடியோ கோடை ஓப்பன் பண்ணிட்டு தென் அது ஓப்பன் ஆகின பிறகு நீங்க என்ன செய்யுங்கன்னா ஃபைல்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு ஓப்பன் ஃபோல்டருக்கு போங்க. ஒரு புது ஃபோல்டர் ஒன்று ஓப்பன் பண்ணி கொள்ளுங்க. ஸோ நான் வந்து ஏற்கனவே கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன் பைத்தன் டியூட்டோரியல் அப்படின்ற ஃபைலை வந்து நான் ஃபோல்டரை வந்து நான் ஓப்பன் பண்ணி கொள்றேன். ஸோ அது ஓப்பன் ஆகிட்டனால் உங்களுக்கு இந்த மாதிரி வரும் எக்ஸ்ப்ளோரர் பைத்தன் டியூட்டோரியல். ஸோ இது என்னது சொல்லுது என்றால் நீங்க வந்து இப்போ இந்த ஃபோல்டர்ல இருக்கிறீங்க என்றது தான் சொல்லுது. இதுல வந்து நான் ஒரு நியூ ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ண போறேன். day1.py அப்படின்ற ஃபைலை நான் கிரியேட் பண்ண போறேன். .py என்று ஏன் போறேன் என்றால் ஸோ இது வந்து பைத்தனோட ஃபைல் என்று நான் கம்ப்யூட்டருக்கு சொல்றதுக்காக .py என்பதை நான் சேர்த்துக்கொள்றேன். ஸோ இது வந்து மஸ்ட், சரியா? ஸோ அதனாடி நீங்களும் இதையே நீங்க ஃபாலோ பண்ணி கொள்ளுங்க. தென் வந்து இதுல வந்து நான் என்ன செய்யறேன் பிரிண்ட். ஸோ இதுதான் வந்து நம்ம பைத்தன் கோடை வந்து ரைட் பண்ண போற ஒரு பிளாட்ஃபார்ம். இதுல நான் அதே மாதிரி ஏற்கனவே செஞ்ச மாதிரி ஹலோ வேர்ல்ட் அப்படின்றத கொடுத்துட்டு இதுல வந்து நீங்க ரன் பண்ணி கொள்ளலாம். கோட் ரன்னர் டவுன்லோட் பண்ணிருந்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் காட்டும். ஸோ ரன் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து இப்படி வரும். ஸோ இப்படி வந்தது என்றால் ஓகே, நீங்க வந்து பைத்தனோட ஃபர்ஸ்ட் கோடை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ஸோ உங்களை பைத்தன் வேர்ல்டுக்குள்ள வெல்கம் பண்ற மாதிரி தான் நம்ம ஹலோ வேர்ல்டு அப்படின்ற ஒரு சென்டென்ஸை பிரிண்ட் பண்ணி இருக்கிறோம். ஸோ இதுல உங்களுக்கு குழப்பம் இருக்கக்கூடாதுன்னு நான் எதிர்பார்க்கிறேன். தென் அடுத்த ஸ்லைடை பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ன்றது என்ன விஷயம்? இப்ப பைத்தன்ல நான் பிரிண்ட் பண்ணு கொடுத்தோடனே அது வந்து பிரிண்ட் பண்ணுது இல்லையா? அப்ப இந்த பிரிண்ட்ன்றது என்ன சாமான் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரிண்ட் அப்படின்றது நான் கம்ப்யூட்டருக்கு கொடுக்குற ஒரு ஸ்டேட்மெண்ட். இந்த டபுள் பிராக்கெட்டுக்குள்ள நான் என்ன கொடுக்குறேனோ அதை வந்து இது வந்து பிரிண்ட் பண்ணி தருது. ஸோ லெட்ஸ் சே ஒரு நம்பர் ஒன்றை பிரிண்ட் பண்ணுவோம். இப்போ பிரிண்ட் ஹலோ வேர்ல்டுன்றது உங்களுக்கு பிரிண்ட் ஆகிட்டு தானே. இப்போ ஒரு நம்பரை நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். பிரிண்ட் லெட்ஸ் சே 67 என்ற ஒரு நம்பரை நான் பிரிண்ட் பண்றேன். ரன் பண்ணி பாருங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஹலோ வேர்ல்ட் என்ற லைன் ஏற்கனவே எனக்கு இருக்கிறதுனால அது பிரிண்ட் ஆகி இருக்குது. அதுக்கு பிறகு 67 என்றது வந்து பிரிண்ட் ஆகி இருக்குது.
இவ்வளவுதான் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். அந்த டபுள் பிராக்கெட்டுக்குள்ள நான் என்ன கொடுக்கணும் அது வந்து எனக்கு பிரிண்ட் ஆகும். இந்த இடத்த ஒன்றை நீங்க கவனிக்கணும். ஹலோ வேர்ல்ட் என்று நான் கொடுக்க கொள்ள இந்த டபுள் கொட்டேஷனுக்குள்ள நான் கொடுத்திருக்கிறேன். ஆனா ஒரு நம்பரை நான் கொடுக்க கொள்ள அந்த டபுள் கொட்டேஷன் இல்லை. ஒரு விஷயம் ஒன்று, இது இப்படித்தான் ஒர்க் ஆகும் என்றால் இந்த டபுள் கொட்டேஷன் ஏன் எனக்கு இங்க பிரிண்ட் ஆகல என்ற ஒரு கேள்வி வரும். ரெண்டாவது விஷயம், அப்படி டபுள் கொட்டேஷனுக்குள்ள தான் கொடுக்கணுமாக இருந்தால் ஏன் இதுல கொடுக்கல என்ற ஒரு கேள்வி வரும். ஸோ இது ரெண்டுக்கும் ஆன்சர்ஸ் என்னென்றால் நீங்க இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எப்படி யூஸ் பண்ணலாம்ன்றது தெரிஞ்சு கொண்டீங்கன்றால் உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் வந்து பிரிண்ட் பண்ண போற விஷயம் ஒரு நம்பராக இருந்தால் நீங்க இந்த டபுள் கொட்டேஷன் வந்து யூஸ் பண்ண தேவையில்லை. பிரிண்ட் பண்ண போற விஷயம் ஒரு சென்டென்ஸாக, ஒரு லைனாக, ஒரு டெக்ஸ்டாக இருந்தால் நீங்க கட்டாயமாக இந்த டபுள் கொட்டேஷன் வந்து கொடுக்கணும். உதாரணத்துக்கு நான் இப்ப என்ன செய்யறேன், இந்த டபுள் கொட்டேஷன் இல்லாம இந்த ஹலோ வேர்ல்ட டைப் பண்றேன். ஹலோ வேர்ல்ட டைப் பண்ணி இப்ப நான் என்ன செய்யறேன், பிரிண்ட் பண்ண பாக்குறேன். ஓகேயா? இப்ப நான் ரன் பண்றேன். பாருங்க, இங்க ஒரு எரர் வருது. என்ன எரர் வருது? சின்டாக்ஸ் எரர். நீங்க ஒரு கோடராக, ஒரு புரோகிராமராக மாறணும் என்றால் உங்களுக்கு மஸ்டா தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் இந்த எரர்ஸை எப்படி ரீட் பண்றன்ற விஷயம். நம்ம ஏற்கனவே சின்டாக்ஸ் என்னன்னு பார்த்துட்டோம், ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் பார்த்துட்டோம். அப்படி என்றால் இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, இன்வாலிட் சின்டாக்ஸ். அப்படி என்றால் நம்ம கொடுத்திருக்கிற விஷயம் பைத்தனுக்கு தெரியாது, பைத்தனுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நம்ம கொடுத்திருக்கிறோம் என்று அர்த்தம். ஸோ இனி சின்டாக்ஸ் எரர் வந்துட்டு இந்த சின்டாக்ஸ் எரரை நான் எப்படி டீபக் பண்றது? என்ன சின்டாக்ஸ் எரர் விட்டுருக்கேன், நான் ஒரு டெக்ஸ்ட்டை பிரிண்ட் பண்றேன், ஆனா இங்க டபுள் கொட்டேஷன் நான் கொடுக்கல. அப்படி என்றால் ஒரு டெக்ஸ்ட்டை பிரிண்ட் பண்றதுக்கு நான் என்ன செய்யணும், ஒரு டபுள் கொட்டேஷன் கொடுக்கணும் என்ற விஷயம் தான் அது. இப்ப பாருங்க, இப்ப வந்து ஹலோ வேர்ல்ட் ஒரு பிரச்சனையும் இல்லாம பிரிண்ட் ஆகுது. சரி, இப்ப நம்பருக்கு இதே விஷயத்தை செக் பண்ணி பார்ப்போம். பிரிண்ட், ஏற்கனவே நான் பிரிண்ட் பண்ணது 67 என்ற விஷயத்தை நான் என்ன செய்றேன், பிரிண்ட் பண்ண போறேன். இப்ப பார்ப்போம். இந்த டைம் உங்களுக்கு எரர் எதுவுமே வரல, ஃப்ரீயா வந்து பிரிண்ட் ஆகுது. என்ன இஷ்யூ என்றால், ஃபர்ஸ்ட் டைம் நீங்க கொடுத்த நம்பரை 67 என்ற நம்பரை அது ஒரு நியூமரிக்கல் வேல்யூவா எடுத்தது. இப்ப நீங்க கொடுத்த நம்பரை அது ஒரு டெக்ஸ்ட் வேல்யூவாக எடுக்குது. அவ்வளவுதான் விஷயம். சரியா? இதுல குழம்புறதுக்கு ஒன்றும் இல்ல. ஒரு டெக்ஸ்ட்டை நீங்க பிரிண்ட் பண்ண போறீங்களாக இருந்தால் டபுள் கொட்டேஷன்ல கொடுங்க. அப்படி இல்ல ஒரு நம்பரை தான் நீங்க கொடுக்க போறீங்களாக இருந்தால் அதை நீங்க சாதாரணமா கொடுக்கலாம். அப்படி இல்ல அந்த நம்பரை நீங்க டெக்ஸ்டா கொடுக்கணும் என்றால் ஒரு கொட்டேஷன் வாங்கக்குள்ள கொடுங்க. ஸோ இவ்வளவுதான் பிரிண்ட். இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா நீங்க என்னை கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. தென் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்து அடுத்த விஷயமா நம்ம பார்க்க போறது கமெண்ட்ஸ்ன்ற விஷயம். நம்ம கிச்சன் எக்ஸாம்பிள பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஒரு கிச்சன்ல ஒரு ரெசிபி ஒன்று கொடுக்கறதா நம்ம ப்ரோக்ராம் வந்து சொல்றோம். இப்ப அந்த ரெசிபியில நம்ம சில நேரம் மென்ஷன் பண்ணியிருப்போம் காரம் தேவையான அளவு. அதை என்ன செய்வாரு வாசிக்கிற செஃப், தேவையான அளவு அதை மட்டும் இக்னோர் பண்ணிட்டு மிச்சத்தை எல்லாத்தையும் அவருக்கு தேவையான விஷயத்தை எடுத்துக்கொள்வார். அதே மாதிரி உங்களோட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் நீங்க கமெண்ட் பண்ற விஷயத்தை இக்னோர் பண்ணிட்டு ப்ரோக்ராமிங்கை மட்டும் எடுத்துக்கொள்ளும். அதுதான் வந்து கமெண்ட் என்ற விஷயம். ஏன் நான் கமெண்ட் பண்ணணும் என்ற ஒரு கேள்வி வரும். இப்ப நீங்க ஒரு கம்பெனில ப்ரோக்ராம் வந்து ரைட் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்குது, நீங்க வேற கம்பெனிக்கு போயிட்டீங்க, உங்களோட பிளேஸுக்கு இன்னொரு ஆள் வராரு, அந்த ப்ரொஜெக்டை வந்து கம்ப்ளீட் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. ஸோ அப்ப அந்த ப்ரொஜெக்டை அவர் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்வாரு? நீங்க அவருக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கணும். நான் இந்த கோட் இன்ன ரீசனுக்காக எழுதியிருக்கிறேன், இந்த கோட்ல இருக்கிற இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த விஷயங்கள் என்ற ஒரு கைடு நீங்க கொடுத்தா தான் சாரி வார ஆளுக்கு வந்து நீங்க என்ன செஞ்சிருக்கீங்கன்னு விளங்கும், அவருக்கும் ஒர்க் பண்ண ஈஸியா இருக்கும். அதே போல நீங்க ஒரு கோடை ரைட் பண்றீங்க, ஒரு 1 மந்த்துக்கு பிறகோ அல்லது கொஞ்ச நாளைக்கு பிறகு நீங்க திருப்பி பார்க்க போல உங்களுக்கு அந்த கோட் விளங்கணும் என்றால் நீங்க வந்து கமெண்ட் பண்ணியிருக்கணும். ஸோ கமெண்ட்ன்றது ஒரு ப்ரோக்ராமிங்ல இம்பார்ட்டன்டான விஷயம். அது மட்டும் இல்லாம டாக்குமெண்டேஷன் என்ற ஒரு விஷயம் இருக்கு. ரீட்மி ஃபைல் ஒன்று எல்லா ப்ராஜெக்ட்லயுமே கொடுப்பாங்க. இந்த ப்ராஜெக்ட் எங்க ரன் ஆகுது, என்ன விஷயம், என்ன ஐடியில போகுது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எங்க பாப்பீங்கன்னா ரீட்மி என்ற ஃபைல்ல அந்த இடத்தையும் உங்களுக்கு இந்த கமெண்ட்ஸ் என்ற விஷயம் வந்து யூஸ் ஆகும்.
இனி இந்த கமெண்ட்ஸ் எப்படி நம்மளோட லாங்குவேஜ்ல யூஸ் பண்றன்றத பார்ப்போம். பைத்தனை பொறுத்த வரைக்கும் பைத்தன்ல ஹேஷ்டாக் என்ற குறியீடு வந்து கமெண்ட்ஸுக்காக யூஸ் பண்றாங்க. ஸோ ஹேஷ்டாக் என்ற குறியீடை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணி கமெண்ட் பண்ண போறோம். ஓகேயா? ஷிஃப்டோட நீங்க 3 பிரஸ் பண்ணீங்கன்னா இந்த ஹேஷ்டாக் என்ற குறியீடு வரும். ஸோ இதுல வந்து நான் சொல்ல போறேன் திஸ் இஸ் அ கமெண்ட். அதுக்கு பிறகு நான் ஒரு பிரிண்ட் பண்ண போறேன். ஹலோ வேர்ல்ட், ஹலோ செகண்ட் டைம். ஓகே, இந்த விஷயத்தை நான் பிரிண்ட் பண்ண போறேன். இப்போ இதை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது. இங்க பாருங்க, ஹலோ வேர்ல்டுன்றது எனக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. அதுக்கு பிறகு 67 எனக்கு பிரிண்ட் ஆகிருக்குது. அதுக்கு பிறகு ஹலோ செகண்ட் டைம் என்ற விஷயம் வந்து எனக்கு வந்து பிரிண்ட் ஆகி இருக்குது. இதுல இருக்கிற விஷயத்த என்ன செய்யுது பைத்தன் இக்னோர் பண்ணுது. இந்த விஷயம் தான் கமெண்ட் என்ற விஷயம். நீங்களும் என்ன செஞ்சு கொள்ளலாம், ஸோ இதுல ஒரு கமெண்ட் போட்டுக் கொள்ளலாம். ஸோ திஸ் இஸ் அ கமெண்ட், 67 இஸ் அ நம்பர். ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து கமெண்ட் பண்ணி கொள்ளலாம். ஓகே, இப்போ கமெண்ட் வந்து உங்களுக்கு கிளியர் ஆயிட்டு. இப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன், நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து இந்த கமெண்ட் மூலமாக சொல்லலாம் என்று சொல்லியிருந்தேன். உதாரணமாக இப்போ எனக்கு ஒரு 5 லைன் வந்து நான் கமெண்ட் பண்ண போறேன். எக்ஸாம்பிளுக்காக இந்த இவ்வளவு விஷயம் இப்போ நான் சும்மா ரெண்டமா டெக்ஸ்ட் டைப் பண்றேன். ஸோ இவ்வளவு விஷயத்தையும் நான் வந்து கமெண்ட் பண்ண போறேன். ஸோ இப்போ நான் என்ன செய்யணும், இந்த இடத்துல ஒரு ஹேஷ்டேக் போடும், இந்த இடத்துல ஒரு ஹேஷ்டேக் போடும். இப்படி செஞ்சுட்டு இருக்கிறது எனக்கு சாத்தியமா? இல்லை. ஸோ அப்ப நான் அதுக்காக ஒரு மெத்தட் இருக்கணும் தானே. அதுக்கு என்ன செய்வாங்கன்னா பைத்தன்ல ட்ரிபிள் கொட்டேஷன் என்ற விஷயத்தை யூஸ் பண்ணுவாங்க. மேலையும் கீழையும் இந்த சிம்போலால நம்ம ஃபில் பண்ணோம்னால் அதுக்கு இடையில இருக்கிற எல்லா விஷயத்தையும் பைத்தன் வந்து கமெண்டாக கருதும். ஸோ இந்த சிம்போலும் இந்த சிம்போலும். ஸோ இப்போ நம்ம இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். பிரிண்ட் ஹலோ தேர்ட் டைம். இப்போ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ரன் பண்ணி. இங்க பாத்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டு எனக்கு இங்க இருக்கிற ஹலோ வேர்ல்டு வந்து பிரிண்ட் ஆகுது. தென் 67 எனக்கு பிரிண்ட் ஆகுது. தென் ஹலோ செகண்ட் டைம் எனக்கு பிரிண்ட் ஆகுது. இவ்வளவுமே ஒன்றுமே நடக்கல. இங்க பாத்தீங்கன்னா ஹலோ தேர்ட் டைம் எனக்கு வந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ இப்போ உங்களுக்கு என்ன இயலும், ஒரு லைன்ல உங்களுக்கு கமெண்ட் பண்ணணும் என்றால் நான் என்ன யூஸ் பண்ணணும், பைத்தன் லாங்குவேஜ் தெரியும். அதே மாதிரி பைத்தன்ல நான் நிறைய லைனை வந்து கமெண்ட் பண்ண போறதுனால் என்ன யூஸ் பண்ணணும் என்ற விஷயம் வந்து இப்போ உங்களுக்கு வந்து கிளியராக இருக்கு. தென் வந்து கமெண்ட்ஸை நம்ம கவர் பண்ணிட்டோம். அடுத்த ஸ்லைடு என்ன சொல்லுதுன்னா யூசிங் ட்ரிபிள் கோட்ஸ். ஸோ இதைத்தான் நான் இப்போ வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஸ்லைடுமே கவர் ஆகிட்டு நீங்க இதில் இருக்கிற எக்ஸாம்பிளையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். தென் வந்து வேரியபிள்ஸ். ஒரு ப்ரோக்ராமிங் எடுத்துக்கொண்டீங்கன்னால் உங்களுக்கு வேரியபிள்ஸ் என்ற டைம், வேரியபிள்ஸ் என்ற ஒரு டேர்ம் வந்து மிகவும் முக்கியமான ஒரு டேர்ம். இதுல என்ன சொல்லிருக்கென்றால் கண்டெய்னர் தட் ஸ்டோர்ஸ் டேட்டா வேல்யூஸ். டேட்டா வேல்யூஸை நான் ஸ்டோர் பண்ற ஒரு கண்டெய்னர் தான் வேரியபிள் என்று சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நானே டேட்டா வேல்யூவை ஸ்டோர் பண்ணணும் என்ற ஒரு கேள்வி இருக்கு. இப்ப நமக்கு என்ன தேவை, ஒரு கம்ப்யூட்டருக்கு நான் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்து அந்த கம்ப்யூட்டர் ஒரு டாஸ்க் ஒன்று நான் செய்ய வைக்க போறேன். இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நான் எப்படி கம்ப்யூட்டருக்கு கொடுப்பேன், ஒரு லாங்குவேஜ் மூலமாக கொடுப்பேன். அதுக்கு வந்து நான் வந்து தரவுகளையும் கொடுக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வரும். சரியா? ஏ என்ற வேரியபிள், ஏ என்ற விஷயம் 5, பி என்ற விஷயம் 10. ஸோ ஏயும் பியையும் கூட்டி எனக்கு அவுட்புட் தாண்டால் நான் அந்த ஏ ஒரு இடத்தை ஸ்டோர் பண்ணி வைக்கணும் தானே. அந்த ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடத்துக்கு பேர் தான் வேரியபிள். ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு கிளியரா இருந்தா தான் அங்கால மூவ் பண்ண இயலும். லெட்ஸ் சே நீங்க கடைக்கு போறீங்க, உங்களுக்கு சுகர் வாங்கணும், அதே மாதிரி ஆயிலும் வாங்கணும். இப்போ நீங்க சுகரை எங்க வாங்குவீங்க, ஒரு ஷாப்பிங் பேக்ல வாங்குவீங்க. ஆயில் எங்க வாங்குவீங்க, ஒரு பாட்டில்ல வாங்குவீங்க இல்லையா. அப்ப ஒரு கண்டெய்னர் ஒன்று உங்களுக்கு வேல்யூஸை பெற்றுக்கொள்றதுக்கு தேவைப்படுது. அதே மாதிரி ப்ரோக்ராமிங்லையும் ஒரு கண்டெய்னர் ஒன்று நீங்க கொடுக்குற வேல்யூஸை பெற்றுக்கொள்றதுக்கு தேவை. அது என்ன வேல்யூ, என்ன கண்டெய்னர் என்றதுதான் இந்த வேரியபிள். ஸோ அங்க நீங்க ஷாப்பிங் பேக்கை இமேஜின் பண்ற மாதிரி இங்க நீங்க வேரியபிள இமேஜின் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். ஓகேயா? ஸோ இந்த வேரியபிள்ஸ் எப்படி இங்க யூஸ் ஆகுதுன்றத பார்ப்போம்.
லெட்ஸ் சே ஏஜ் அப்படி என்ற ஒரு வேரியபிள்ல நான் 10 என்ற ஒரு வேல்யூவை நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். நேம் அப்படி என்ற ஒரு வேரியபிள்ல நான் ஜான் அப்படி என்ற ஒரு விஷயத்தை நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப பிரிண்ட் ஏஜ், ஏஜை நான் பிரிண்ட் பண்றேன், அதே போல நேமையும் பிரிண்ட் பண்றேன். ஓகேயா? இப்ப நான் ரன் பண்ணி பார்க்குறேன் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாருங்க 10 வந்து எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஏஜை பிரிண்ட் பண்ணோன்னே எனக்கு 10 வந்து பிரிண்ட் ஆகுது. நேமை பிரிண்ட் பண்ணோன்னே எனக்கு என்ன பிரிண்ட் ஆகுது? ஜான் பிரிண்ட் ஆகுது. ஸோ இதுல இருந்து உங்களுக்கு என்ன விளங்குது என்றால் ஏஜ் என்ற இடத்துல 10 என்ற ஒரு வேல்யூ வந்து இருக்குது. இந்த விஷயம் உங்களுக்கு விளங்கி இருக்கணும். அதே போல நேம் என்ற இடத்துல ஜான் என்ற பெயர் வந்து இருக்குது. இந்த விஷயம் உங்களுக்கு விளங்கி இருக்கணும். லெட்ஸ் சே உங்களுக்கு ஒரு 10 நேம்ஸை வந்து ஸ்டோர் பண்ணணும்னு வைங்க. ஸோ நீங்க என்ன செய்வீங்க? நேம் 1 என்ற ஒரு வேரியபிள்ல ஜான் என்று கொடுப்பீங்க. அதே மாதிரி நேம் 2ல டோ அப்படின்னு கொடுப்பீங்க. ஸோ இப்போ வந்து நேம் 1 இங்க பிரிண்ட் பண்ணுவோம், நேம் 2ஐயும் பிரிண்ட் பண்ணுவோம். ரன் பண்ணி பார்ப்போம். ரன் பண்ணோம்னால் ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஏஜ் பிரிண்ட் ஆகுதா 10, அதே போல ஜான் பிரிண்ட் ஆகுதா, ஜான்ன்றது என்ன சமம் நேம் 1, அதே மாதிரி டோன்றது பிரிண்ட் ஆகுதா நேம் 2. ஸோ இவ்வளவுதான் விஷயம். வேரியபிள் என்றது என்ன? நான் கொடுக்குற டேட்டாவை எங்க நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் என்ற விஷயம் தான். ஸோ இப்போ ஜோன் என்ற ஒரு வேல்யூவை நான், ஜோன் என்ற ஒரு பேரை நான் நேம் 1 என்ற பிளேஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறேன். சுகர் என்ற ஒரு பொருளை ஷாப்பிங் பேக்ல நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் என்ற மாதிரி தான் ஜோன் என்ற பேரை நான் நேம்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறது. இதுல யாருக்காச்சும் ஏதாச்சும் குழப்பம் இருக்குதா? இதுல உங்களுக்கு குழப்பம் இல்லாட்டி நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு மூவ் பண்ணி கொள்ளலாம். இதுல நிறைய விஷயம் சொல்லியிருக்கு இல்லையா? ஒன்று வந்து இப்ப நான் அங்க என்ன சொல்லியிருந்தேன்னால் ஷாப்பிங் பேக்கையும் யூஸ் பண்ணலாம், பொட்டிலையும் யூஸ் பண்ணலாம் என்று சொல்லியிருந்தேன். ஆனா ஷாப்பிங் பேக் எதுக்கு நான் யூஸ் பண்ணுவேன்? ஒரு சுகர் மாதிரியான ஒரு பொருள் வாங்குறதுக்கு நான் ஷாப்பிங் பேக்கை யூஸ் பண்ணுவேன். ஒயில் மாதிரியான பொருள் வாங்குறதுக்கு நான் என்ன செய்வேன்? பொட்டிலை யூஸ் பண்ணுவேன். அப்ப ரியல் லைஃப்ல பாருங்க, எந்த ஸ்டோர் பண்ண வேண்டிய பொருள்ற டைப்புக்கு ஏத்த மாதிரி நான் எந்த கண்டெய்னரை மாத்துறேன். சுகருக்கு ஷாப்பிங் பேக், ஒயிலுக்கு பாட்டில். அதே மாதிரி தான் ப்ரோக்ராமிங்லையும் எந்த டேட்டாட டைப்புக்கு ஏத்த மாதிரி நான் வேரியபிள மாத்துவேன். ஒரு நம்பர் என்றால் நான் எங்க ஸ்டோர் பண்ணுவேன், ஒரு டெக்ஸ்ட் என்றால் நான் எங்க ஸ்டோர் பண்ணுவேன்ற விஷயம் தான் இதுல சொல்லப்படுற விஷயம். இது உங்களுக்கு கிளியர் ஆகி இருக்கும் என்று நினைக்கிறேன். இனி வந்து டேட்டா டைப்ஸ். இப்ப நான் சொன்ன அந்த விஷயம் தான், அதாவது ஷாப்பிங் பேக், பொட்டில் என்ற எக்ஸாம்பிள் தான் இங்க நான் டேட்டா டைப்ஸ்ல பார்த்திருக்கிற விஷயம். ஸோ இவ்வளவும் உங்களுக்கு கிளியர் ஆகி இருக்கும் என்று நினைக்கிறேன். இது இப்ப டேட்டா டைப்ஸ்ல நம்ம இன்னும் டீப்பா பார்த்தோம்னா நம்ம டேட்டா டைப் பண்றது என்னன்னு பார்க்கிறோம். என்ன வேல்யூ நான் அந்த வேரியபிள்ல கொடுக்குறேன்னு நான் எந்த பைத்தன் லாங்குவேஜ்க்கு சொல்லணும். அதுதான் வந்து டேட்டா டைப். ஆனா பைத்தான் ஏன் ஈஸி லாங்குவேஜ்னு சொன்னா இந்த விஷயம் நான் பைத்தன்ல வந்து சொல்ல தேவையில்லை. இப்போ உதாரணமா நான் ஒரு நியூ ஃபைல் ஒன்று ஓபன் பண்றேன் சி பிளஸ் பிளஸ்க்காக. ஸோ நான் அதை சர்வ் பண்றேன் day1 டாட் சிபிபி அப்படின்னு நான் சர்வ் பண்றேன். ஓகே, சிபிபின்றது சி பிளஸ் பிளஸ். ஸோ சி பிளஸ் பிளஸ் லாங்குவேஜ் யூஸ் பண்றதுக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்து கட்டாயம் இந்த விஷயத்தை நான் இன்க்ளூட் பண்ணணும். தென் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. இங்க பாருங்க ஏஜ் ஈக்குவல் டு 10 என்ற அதே விஷயத்தை தான் கொடுக்குறேன் சி பிளஸ் பிளஸ் லாங்குவேஜ்ல. இதை நான் ரன் பண்றேன், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இங்க பாருங்க ஒரு எரர் ஒன்று வருது, ஏஜ் டஸ் நாட் அ நேம் டைப் அப்படின்னு ஒரு எரர் வருது இல்லையா? ஆனா இங்க பாருங்க பைத்தன்ல அந்த எரர் இல்லை உங்களுக்கு. ஸோ இதுல இருந்து என்ன உங்களுக்கு விளங்கி கொள்ளணும் என்றால் சி பிளஸ் பிளஸ் மாதிரியான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல நம்ம ஒரு வேரியபிளுக்கு வேல்யூ அசைன் பண்ணக்குள்ள நம்ம அசைன் பண்ண போற வேல்யூ என்ன டேட்டா டைப் வந்து சொல்லணும். ஸோ இதுல நீங்க என்ன சொல்லணும் என்றால் இது ஒரு இன்டிஜர். இன்டிஜர்ன்றது ஒரு நியூமரிக்கல் நம்பர் அப்படி என்று சொல்லி நீங்க ரன் பண்ணீங்கன்னால் அந்த ப்ரோக்ராம் ரன் ஆகும் பிரச்சனை இல்லாம. பைத்தன்ல அந்த விஷயம் நீங்க சொல்ல தேவையில்ல, நீங்க சொல்லாமலே பைத்தன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளும்.
இதுல இருக்கிற வேல்யூ இன்ன வேல்யூ என்ற விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளும். பைத்தனே நேரடியா படிக்கிறோம்னு சொன்னால் இத மாதிரியான அட்வான்டேஜஸ் பைத்தன்ல இருக்கிறத நாடித்தான் பைத்தனை ஈஸியான லாங்குவேஜ் அப்படி என்று சொல்றாங்க. ஓகேயா? தென் இதுல இருக்கிற மிச்ச விஷயங்கள் நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பைத்தன் பத்மஸ்ரீ அப்படின்ற ஒரு விஷயம். இந்த விஷயத்துல நான் என்ன சொல்ல வரேன் என்றால், நம்மளோட இந்த பைத்தன் கோர்ஸை இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ஆகிறதுக்காக நம்ம பைத்தன் பத்மஸ்ரீ என்ற ஒரு சீரீஸை வந்து ஸ்டார்ட் பண்ண இருக்கோம். இதுல நம்மளோட கோர்ஸோட எண்ட்ல பைத்தன் பத்மஸ்ரீயோட வின்னர் ஆறுன்னு அறிவிக்க போறோம். சோ இதுக்காக நம்ம ஸ்டார்ட்ல சொன்ன மாதிரி மென்டிமீட்டர் குயிஸை தான் யூஸ் பண்ண போறோம். மென்டிமீட்டர் குயிஸை அடிப்படையா வச்சு யாரு குயிஸ்ல கூட ஸ்கோர் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த பைத்தன் பத்மஸ்ரீ என்ற டைட்டில் வந்து போக போகுது. டஜிவனா ஏர்லியா சொல்லியிருந்த மாதிரி இதுல கேஷ் ப்ரைஸஸ் வின் பண்றதுக்கான சான்ஸ் இருக்குது ஓவரால் கோர்ஸ்ல இருந்து. ஸோ அதுக்கான பைத்தன்ல நம்ம எப்படி அந்த கூட இன்வால்வ் இருக்கிறாள் ஒரு நல்லா பெர்ஃபார்ம் பண்ற ஒரு ஆளை எப்படி நம்ம கண்டுபிடிக்க போறோம் என்றால் இந்த சீரீஸை வச்சு கண்டுபிடிக்க போறோம். ஸோ அதுக்கு நீங்க என்ன செய்யணும் என்றால் இதுல நான் ஒரு சின்ன சின்ன டாஸ்க் தருவேன். அந்த டாஸ்க்கு நீங்க அடுத்த கிளாஸ் வரக்குள்ள ரெடியா வரும். ஸோ இன்றைக்கு முதலாவது நாள் என்னபடியா உங்களுக்கு வந்து கம்பைலர் விசஸ் இன்டர்பிரேட்டர் என்ற ஒரு தலைப்பு தான் தந்திருக்கிறேன். ஸோ இந்த தலைப்புல ஒரு சின்ன ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு வாங்க. ரிசர்ச் நான் மீன் பண்றது கம்பைலர்ண்டா என்ன விஷயம், இன்டர்பிரேட்டர்ண்டா என்ன விஷயம் என்ற தொடர்பாக நீங்க ஒரு குயிக் ரீட் ஒன்று பண்ணிட்டு வாங்க. அது வந்து எப்படி இங்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல யூஸ் ஆகுதுன்ற தொடர்பாக நம்ம வந்து அடுத்த கிளாஸ்ல ஒரு குயிஸ் ஒன்று செய்வோம். அந்த குயிஸ்ல யாரு கூட ஸ்கோர் பண்றீங்கன்றதை பொறுத்து தான் இந்த டைட்டில் வந்து டிஃபர் ஆகும். ஸோ இது வந்து ஒரு நாள்ல டிசைட் பண்ண போற ஒரு விஷயம் இல்லை. நம்மளோட 7 கிளாஸ்லயும் பைத்தன் பத்மஸ்ரீக்கான ஒரு குயிஸ் நடக்கும். அந்த குயிஸை வச்சு நம்ம வந்து யாரு டைட்டில வின் பண்றான்றத பார்க்க போறோம். தட்ஸ் இட் காய்ஸ். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா நீங்க கேட்கலாம்.